கனடாவின் தென்மேற்கு ஒன்டாரியோ பகுதியில் சர்வதேச மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்துவதாக கூறி சுமார் $1,26,000 மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் 2 இந்தியர்கள் மீது 12 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக கனடா எல்லை பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சர்னியா பகுதியில் உள்ள லேம்டன் கல்லூரியில் கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சர்னியா பகுதியில் உள்ள லேம்டன் கல்லூரியில் இருந்து கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த புலனாய்வு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட சர்வதேச மாணவர்களிடமிருந்து கல்வி கட்டணம் செல்வதாக கூறி இந்த 2 சந்தேக நபர்களும் பணத்தை பெற்றுள்ளனர். மாணவர்களுக்கு போலியான சேர்க்கை ஆவணங்களை வழங்கியுள்ளனர். ஆனால் உண்மையில் அந்த மாணவர்கள் எந்தவொரு கல்வி பாடநெறியிலும் சேர்க்கப்படவில்லை என அதிகாரிகள் நடத்திய தீவிர விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் சந்தேக நபர்களின் வீடுகள் மற்றும் வணிக நிலையங்களை அதிரடி சோதனைக்கு உட்படுத்தி அவர்களின் மின்னணு சாதனங்களில் இருந்து இந்த மோசடிக்கான டிஜிட்டல் சான்றுகளை திருடியுள்ளனர். இதன்படி கேம்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த ஹர்திக் தவே மற்றும் லண்டன் பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஜெயின்ஸ் குமார் பட்டேல் ஆகிய இருவர் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. $5,000 அதிக தொகையை மோசடி செய்தமை, போலி ஆவணங்களை பயன்படுத்தியமை, குடிவரவு சட்டத்தை மீறி தவறான வழிகாட்டுதல்களை வழங்கியமை உள்ளிட்ட 12 குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபரான ஹர்திக் தவே எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி லண்டனில் உள்ள நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். எனினும் மற்றொரு சந்தேக நபரான ஜெயினிஸ் குமார் பட்டேல் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ளதாக நம்பப்படும் நிலையில் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.